ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். அதாவது மரங்கள் மனிதனை உயிர் காக்கும் கடவுள்கள் என்றே சொல்லலாம். மரங்கள் விடுகின்ற மூச்சைத்தான் மனிதன் வாங்கி சுவாசிக்கின்றான். மனிதன் விடக்கூடிய அசுத்தமான வாயுக்களை மரங்கள் சுவாசமாக ஏற்று அதை ரீசைக்கிளிங் பண்ணி ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன. மனிதன் தோன்றியதே ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்து தாவர செடி கொடிகள் வாயிலாக உயிர் உள்ளே நுழைந்து உணவின் வாயிலாக தந்தையின் வயிற்றில் சேர்ந்து தந்தையிடமிருந்து தாய்க்கு பரிணாமமானது. அப்போ நாம் பிறப்பதை மரம், செடி, கொடி, பல வகைகள் இவைகளின் வாயிலாகத்தான் பிறக்கின்றோம். ஒவ்வொரு மரங்களும் இறைவனுடைய முழு வடிவத்தை பெற்றிருக்கிறது. இறைவன் பூமியை உருவாக்குகின்ற பொழுது 33 கோடி தேவர்களை பூமிக்கு அனுப்பி இந்த உலகை ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக படைத்திருக்கிறார். படைப்புத்தன்மையை ஒரு 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 சுழற்சி, ஆக்கச் சுழற்சியின் வாயிலாக இந்த பூமியை கரெக்டான முறையில் நிர்மாணம் செய்த பிறகு அந்த தேவர்கள் எல்லாம் தங்கியிருந்தது செடிகள், கொடிகள், மலர்கள், பூக்கள், மரங்கள், உணவு தரக்கூடிய வகைகளில் தான் தங்கியிருந்தார்கள். இந்த வேலை முடிந்த பிறகு தேவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆற்றலை மரத்திற்கு தந்துவிட்டு போய்விட்டார்கள். மரங்கள் மனிதனுக்கு குளிர்ச்சியையும் ஆக்சிஜனையும் சந்தோஷத்தையும் தருகின்றன. மனிதனுக்கு கர்மாக்கள் உண்டு, மரங்களுக்கு கர்மாக்கள் கிடையாது. இறைவன் இயல்பானவன், மனிதன் இயலாமையில் உள்ளவன். இயலாமையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு பாபம், சாபம், ரோகம், ருணம், எல்லா துன்பங்களும் உண்டு. இது அவரவர் செய்த வாழ்வின் வினையை பொறுத்து இன்பமும் துன்பமும் அடைகின்றார். ஆனால் ஒரு மனிதனை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு மரங்கள் பெரிதும் உதவி கொண்டிருக்கின்றன என்பதை மனிதன் மறந்து விட்டான். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பவளவள்ளி தேவலோக பாரிஜாத பூ என்கின்ற ஒரு மரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பவளவள்ளி மல்லிகை தெய்வீக மலராக கருதப்படுகிறது. அதனுடைய பூக்கு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அதனுடைய காம்பு பகுதி செக்கச்செவேர்னு பவளம் போன்று இருக்கும். தேவலோகத்தில் உள்ள 5 புனிதமான மரங்களில் பவளமல்லி மரமும் ஒன்று. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் புராணங்களிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். பவளமல்லி பார்ப்பதற்கு மிக அழகாகவும் நறுமணம் தரக்கூடியதாகவும் மிகுந்தது. இது ஒரு அபூர்வமான மலர். சௌகந்திகா என்ற ஆபரணத்தை போன்ற தோற்றம் கொண்டிருக்கிறது. சௌகந்திகை அப்படின்னு ஒரு பூவை பாஞ்சாலி தேவி கேட்டாள். கேட்ட பொழுது அதை பறிப்பதற்காக ஆஞ்சநேயர் சொர்க்கலோகத்திற்கு அந்த மரத்தை பூவை கொண்டு கொடுத்தார். ஆக பவளமல்லிக்கு மற்றொரு பெயர் உண்டு, பாரிஜாதம். இலக்கியத்தில் அது சேடல் என்று சொல்லப்படுகிறது. புட்ப விதி எனும் நூலில் பவளமல்லிகை சண்பக ஞாழல், அதாவது ஒரு கோட்டுப்பூ வகை அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டுக்கிட்டே வாங்க. என்னையா இதில் என்ன நன்மை இருக்குன்னு கேட்க போகிறீங்க. பாருங்கள், 40 வகையான கோட்டுப்பூ வகைகளில் பவளமல்லியும் ஒன்று. இந்த மரம் முன்னாள் இரவிலேயே பூத்து மனம் வீசி சூரியத்து உதயத்துக்கு முன்பே மண்ணில் உதிர்ந்து விடும். பொதுவாக இந்த மரம் ஆவணி, புரட்டாசி மாதங்களில் பூத்து குலுங்கும். இறைவனுடைய பூஜைக்குரிய மலர்கள் அனைத்தும் செடிகளில் இருந்துதான் பறிக்கப்படும். பொதுவாக மண்ணில் உதிர்ந்து கிடக்கும் பூக்களை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் பவளமல்லிக்கு மற்றும் விதிவிலக்கு உண்டு. அதை சேகரித்து எடுத்து தொடுத்து வைப்பார். அதனால் மரத்திற்கு அடியில் கீழே ஒரு வெள்ளை வேட்டியை விரித்து வைத்திருப்பார்கள். அதில் விழுவதை எடுத்து அப்படியே அங்கேயே அமர்ந்து கோர்ப்பார்கள். பவளமல்லி மரத்தின் அடியில் பிரம்மாவும், மத்தியத்தில் மகாவிஷ்ணுவும், மரத்தின் உச்சியில் ருத்ரமூர்த்தியும் அங்கே தங்கி இருக்கிறார்கள். 3 இலை தொகுப்பு உடையது.
அதனால் அந்த இலையை மும்மூர்த்தி வடிவமாக எடுத்துக்கொள்கிறோம். அதனால் இதில் மத்தியில் மகாவிஷ்ணு, வலது பக்கத்தில் பிரம்மாவும், இடது பக்கத்தில் சிவனும் இலைகளிலே இருக்கிறார்கள். உலகத்திலேயே பார்க்க முடியாத தெய்வங்கள் எல்லாரும் சூட்சுமத்தில் உள்ளே இருக்கிறார்கள். 1500 அடி உயரமுள்ள இடங்களில் எல்லாம் இந்த மரம் வளரக்கூடியது. தரையிலேருந்து ஒரு 15 அடி உயரம் வரைக்கும் இருக்கும். தண்டு பாகம் பார்த்தீங்கன்னா 4 பட்டைகளாக இருக்கும். இலைகள் சற்று நீண்டு முட்டை வடிவில் சொரசொரப்புடன் இருக்கும். இதுதான். அப்போ 8 இதழ்களுடன் வெண்மையாகவும் காம்பு பவளமல்லி சிகப்பு நிறத்தில் இருப்பதனால காலையில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா அந்த நறுமணம் வீசும் பொழுது அசுரர்கள் ஓடி விடுவார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குற்றங்கள் நீங்கி கொண்டே இருக்கும். பவளமல்லி மரத்தை வீட்டில் வைப்பதினால் நோய்கள் தீரும். அந்த விதையை எடுத்து தொட்டிகளில் ஊன்றி புதிய செடியை நாம் உருவாக்கலாம். இதுக்கு பாரிஜாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெயர் உண்டு. இந்த அற்புதமான பெயர் உள்ள பாரிஜாதம் சூரியன் இளவரசியை ஏற்கவில்லையா. வாயு புராணத்தில் சொல்கிறாங்க, பாரிஜாதம் என்ற இளவரசி சூரியனை திருமணம் பண்ணணும்னு விருப்பத்தை தெரிவித்தாலாம். சூரியன் இளவரசியை ஏற்கலையாம். இதனால் பாரிஜாதம் மனமுடைந்து தீயில் குதித்து தனது உயிரை விட்டுட்டாளாம். இளவரசி பாரிஜாதம் தீயில் எரிந்த சாம்பலில் இருந்துதான் இந்த பாரிஜாதம் என்கிற அற்புதமான செடி உழைத்தது. சூரியன் பாரிஜாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இந்த செடி பகலில் சூரியனை பார்க்காமலேயே, நல்லா கவனிக்கணும், பார்க்காமலேயே இரவிலேயே பூத்து குலுங்கிவிடும். அதனால் இதனை வருந்த மரம் என்று கூட சொல்வார்கள். அதனால் இந்த பூக்களை தரும் மரம். அம்பாள் கண்ணீரை பூக்களாக சொரிகிறாள் என்று ஒரு பழமொழியும் உண்டு. பவளமல்லி மரம் திருமாலுக்கு உரியது. இந்த வேரில் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் குடியிருப்பார். நல்ல கவனிக்கணும், பாரிஜாத மலரில் வேரில் ஆஞ்சநேயர் குடியிருப்பார். தேவலோகத்தில் இருந்த இந்த பாரிஜாத மலர் வேண்டும் என்று சத்யபாமா ருக்மிணி இருவரும் கிருஷ்ண பகவானிடம் கேட்க, கிருஷ்ணர் பவளமல்லி மரத்தையே வீட்டு தோட்டத்தில் நட்டாராம். அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதனால் மரம் வளர்ந்து ருக்மிணி வீட்டில் பூக்களை உதிர்த்து என்று கூறப்படுகிறது. பவளமல்லியில் நம் முன்னோர்கள் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதனுடைய பட்டை, இலை, விதை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. சிறுநீரகத்தை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்தன்மை உண்டு. நீரிழிவு நோய்களுக்கும் இது சிறந்த மருந்து. கால் மூட்டு வலி, இரத்தப்போக்கு, இடுப்பு வலி சிறந்த நிவாரணம். பவளமல்லி இலையை பித்தத்தால் ஏற்படும் காய்ச்சலை குணப்படுத்தும். அது மட்டும் இல்லை, இந்த விதைகளை பவுடராக்கி சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கிற தோல் நோய்கள் நீரும். அந்த இலைச்சாறு குழந்தைகளுக்கு மலவிளக்கியாகவும் பயன்படும். அந்த விதையை பொடி செய்து எண்ணெயில் குழைத்து தலையில் தேய்த்து வந்தால் வழுக்கையும் மறைந்து முடி வளரும். நான் அதை முயற்சி பண்ணல, அதனால் என் மண்டையை பார்க்காதீங்க. அதனால் இந்த இந்த நிறைய கோவில்களில் உண்டு. அப்போ துர்வாசருக்கு இறைவன் ஏகப்பட்ட நன்மைகளை தந்திருக்கிறார். அதனால் குழந்தை இல்லாதவர்களுடைய தோஷம் போக்கும், சந்தன பாக்கியம் கிட்டும், வாஸ்து மனையடி குற்றம் நீங்கும். ஃபேக்ட்ரியில் 8 இடத்துல நட்டீங்கன்னா ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள், தீய சக்திகள் ஓடிடும். தேவையில்லாத கெட்ட சக்திகள் வீட்டுக்குள் வருவது தடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, நிறைய கணவன் மனைவி சண்டையில் இந்த பூக்களை இறைவனுக்கு தலையில் சூடிக்கொண்டால் கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டாகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை அந்த மரத்தடியில் அமர்ந்து சிவபூஜை செய்தால் 7 பிறவிகளில் செய்த சிவ புண்ணியம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.